இன்றைய வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சிந்தை என்ன, அது எப்படிப்பட்ட சிந்தையாக இந்த நாட்களிலே இருந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை இந்த பூமியிலே பிதாவினுடைய, அதாவது பரலோக ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது முதலாவது அவருடைய சிந்தனையாக இருந்தது. இரண்டாவதாக, பாவிகள் இந்த நாட்களிலே இரட்சிப்பை கண்டடைய வேண்டும், மெய்யான தேவனாகிய கர்த்தரை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றொரு சிந்தனை இந்த நாட்களிலே இருந்தது. அது மட்டுமல்ல, தன்னாலே தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே தேவன் விரும்பி இருந்தார். அது மட்டுமல்ல, தேவன் விரும்பியிருந்த சிந்தை என்னவென்றால், ஜனங்கள் பாவத்தை விட்டு நீங்கி பரிசுத்தத்திற்காக இந்த நாட்களிலே வைராக்கியம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேக காரியங்களை இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனையிலே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களிலே இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே செய்து முடித்தார். ஏழைகளை விசாரித்தார், திக்கற்ற பிள்ளைகளை இந்த நாட்களிலே விசாரித்தார், நோயாளிகளை குணமாக்கினார். அது மட்டுமல்ல, மரண படுக்கையிலே இருந்தவர்களுக்கு மரணத்தில் இருந்தவர்களை நீக்கி அவர்களை விடுதலை செய்தார், மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே செய்தாலும், ஆனால் கடைசியாக இந்த நாட்களிலே அவர் செய்து முடித்த காரியம் என்னவென்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லியிருந்தார். அப்படியானால் இந்த பூமியினுடைய முடிவை கூட இந்த நாட்களிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையிலே இந்த நாட்களில் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியுடைய தொடக்கம் அவருடைய சிந்தனையிலே இருந்தது, இந்த பூமியினுடைய முடிவு கூட இந்த நாட்களிலே அவருடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆதிகாமத்திலே எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பூமி எப்படியாக இருந்தது என்று சொன்னால், ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஜலத்தின் மேல் இந்த நாட்களிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், பூமி இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் செய்த காரியம் இருளையும் வெளிச்சத்தையும் இரண்டாக பிரித்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடித்து இந்த பூமியிலே தேவையான காரியம் மனுஷனுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் தம்முடைய சாயலாக மனுஷரை உருவாக்கினார். திருத்துவ தேவனுடைய சாயலாக பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவ தேவனுடைய சாயலாக இந்த நாட்களிலே அங்கே மனுஷனை உருவாக்கினார். அப்படி என்றால் தேவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தன்னுடைய சாயலாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் உருவாக்கி இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ தொடக்கத்திலே தன்னுடைய சாயலாக உருவாக்கின மனுஷன் அங்கே முடிவிலே மனுஷனுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தும் கூட இந்த நாட்களிலே வேதத்திலே அவர் தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஏனென்றால் சத்ருவினால் மனுஷன் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்கு ஆக ஆண்டவர் அங்கே இந்த நாட்களில் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், சோதனைக்கு உட்பட்டு, இச்சைக்கு உட்பட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை இழந்தது மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இந்த நாட்களிலே போனது நிமித்தம்தான் இந்த பூமியினுடைய முடிவை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களிலே எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த பூமியினுடைய முடிவு சமீபமாயிருக்கிறபடினால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுதென்றால், இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் என்ன செய்தார், எதை செய்தார், எப்படியாக வரப்போகிறார் என்ற சிந்தை இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், அங்கே நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தயங்காமல் இந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரசங்கிப்போம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.